பிறர் நம்மை பற்றிய எண்ண மதிப்பீடுகள் உயர வேண்டும். பிறர் என்ன நினைப்பார்கள் என்று நினைத்தே வாழ்கிறோமே தவிர மனத்திற்கு இனிமையான தவத்திற்கு நாம் இடம் கொடுப்பதில்லை. குருகிட்ட ஒரு சீடன் போகிறான், சாமி நான் ஞானம் பெறணும்னு. அப்படியான்னாரு. பல்லு விளக்கி குளித்து பூ பறித்து தோட்டத்தை பராமரித்து 4 பேருக்கு சர்வீஸ் பண்ணி சாப்பிட்டு படுத்து தூங்கினார். நான் செய்கிறதையே 10 நாள் செய்யினார். 10 நாள் 10 மாதமாச்சு. தவம் பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். தவம் என்பது கண்மூடி கமண்டலம் எடுத்து காவி உடுத்தி உத்திராட்சம் அணிந்து சிவச்சின்னம் பூசி அல்லது திருமண் இட்டு கானகத்தில் கண்மூடி இருப்பது மட்டும் தவம் அல்ல. எளிமையாக வாழ்வது கூட ஒரு வகை தவம். ஏழ்மை வேறு எளிமை வேறு. எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதது போல பணிவோடும் பக்குவத்தோடும் இருப்பதுதான் எளிமை. பிறருக்காகவே இந்த மனம் ஏங்கி ஏங்கி வாழ்கிறது. இப்போ 4 செவத்துக்குள்ளே இருக்க நம்ம ஒரு கல்யாணம் காட்சிக்கு போனோம்னா பட்டு வேஷ்டி சட்டை பீதாம்பரம் என்ன நகை நட்டு பட்டு புடவைகள். ஏன்? பிறர் நம்மை பற்றிய எண்ண மதிப்பீடுகள் உயர வேண்டும். பிறர் நம்மை பற்றிய எண்ண மதிப்பீடுகள் உயர வேண்டும். பிறர் என்ன நினைப்பார்கள் என்று நினைத்தே வாழ்கிறோமே தவிர மனத்திற்கு இனிமையான தவத்திற்கு நாம் இடம் கொடுப்பதில்லை. எப்போதும் நமக்குள்ளே ஒரு தேடல் இருக்க வேண்டும். ஒரு அக்னி ஜுவாலை எருக வேண்டும். வள்ளல் பெருமான் சொல்வாரே, தனித்திரு பசித்திரு விழித்திரு, பதவி வந்துடும். பசி தனி விழி பதவி. அந்த தியாக ஜுவாலை எருக வேண்டும். இந்த உலகத்தின் நாராயணனுடைய பரம பக்தர் நாரதர் வருகின்றார். ஒரு காட்டுப்பகுதி. ஒரு முனிவர் கமண்டலம் வைத்து உடம்பெல்லாம் உத்திராடம் சிவச்சின்னம் கண்மூடி தியானம். உடம்பு முழுக்க புற்று கட்டி விட்டது. ஆனால் இன்னும் சில நாட்களில் அந்த புத்து அவரையே மறைத்துவிடும். ஓம் நமோ நாராயணா என்கின்ற மந்திரத்தை கேட்டு எட்டி கண்விழித்து பார்த்தார் எதில் நாரதர். எங்கு செல்கின்றாய்? சொர்க்கம் வரை சென்று விட்டு வருகின்றேன். அப்படியா? அருள் கூர்ந்து ஈசனை பார்த்தால், நாராயணனை தரிசித்தால் எனக்கு எப்போது வீடு பேறு என்று கேட்டு வாருங்கள். கண்டிப்பாக. இன்னும் பல மைல் நடந்தார். ஒரு சாதாரண மனிதன் ஓடி ஆடி பாடி வனத்திலே துள்ளி குதித்தான். நாரதரை பார்த்தான், கைகூப்பி வணங்கினான். நாராயணா என்ற மந்திரத்தை சொன்னான். எங்கு செல்கின்றீர்கள்? சொர்க்கத்திற்கு. எனக்கு எப்போது இந்த உடல் கூட்டிலிருந்து உயிர் பிரிந்து வீடு பேறு இன்பம் கிடைக்கும் என்று கேட்டு வாருங்கள். ஆகட்டும் என்றார். அடுத்த சில நாட்கள் காலச்சக்கரம் சுரண்டது. நாரதர் மீண்டும் மண்ணுலகம் வந்தார். வருகின்ற வகையில் கானகம். முனிவரை பார்த்து கேட்டார். முனிவர் சொன்னார், இன்னும் 4 ஜென்மங்கள் புற்றுக்கு மேல் புற்றுக்கு மேல் புற்று கட்டக்கூடிய வகையில் நீ தியானம் இருந்தால் உன் கண் முன்னே கடவுள் தெரிந்து வீடு பேறு கிடைக்கும். ஐயோ, இன்னும் 4 பிறவி வரை நான் பொறுத்திருக்க வேண்டுமா வீடு பேருக்கு? ஐயோகோ என்றார். சில மைல் நடந்தார். அந்த வனத்திலே சாதாரணமாக மகிழ்ச்சியோடு இன்பமாக இருந்த சாதாரண மனிதன் எனக்கு எப்போது வீடு பேறு என்றான். உடனே நாரதர் சொன்னார், இதோ நீ புளிய மரத்தின் கீழ் நிற்கிறாயே, அந்த புளிய மரத்து அத்தனை இலைகளும் எப்போது உதிர்கின்றதோ அப்போது உனக்கு வீடு பேறு என். ஆனந்தமாக, இவ்வளவு நாட்கள் தானா, இவ்வளவு காலம்தானா என்று சொல்லி முடிப்பதற்குள் கடவுள் கண்முன்னே வந்து உனக்கு வீடு பேறு இன்றே தருகின்றேன் என்றார். முனிவனுக்கு ஆச்சரியம். இன்னும் 4 ஜென்மமா என்று முற்றும் துறந்த முனிவனால் பொறுக்க முடியவில்லை. ஆனால் பற்றோடு வாழ வேண்டிய மனிதன் பற்றற்ற முனிவனைப் போல இந்த புலிகளை ஒடிந்தால் எனக்கு வீடு பேரா நிச்சயம் கிடைத்துவிடும் என்கின்ற நம்பிக்கையை தன் மனதிற்குள் கொடுத்தானே, அதுதான் உண்மையான தவம். தந்தேன் என்றாராம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம இந்த ஜென் குருவில் சொல்வார், குருகிட்ட ஒரு சீடன் போகிறான், சாமி நான் ஞானம் பெறணும்னு. அப்படியான்னாரு. பல்லு விளக்கி குளித்து பூ பறித்து தோட்டத்தை பராமரித்து
4 பேருக்கு சர்வீஸ் பண்ணி சாப்பிட்டு படுத்து தூங்கினார். நான் செய்கிறதையே 10 நாள் செய்யினார். 10 நாள் 10 மாதமாச்சு, 2 வருஷமாச்சு. இப்போ சீடர் கேட்டான், சாமி எனக்கு எப்போ ஞானம் கிடைக்குன்னா? நீ செய்கிறது எல்லாமே ஞானம் தானேன்னாரு. ஒன்றும் புரியலையே சாமி. உண்பதும் உடுத்துவதும் தோட்டத்தை பராமரிப்பதும் பிறருக்கு உதவி செய்வதும் நம்முடைய வாழ்க்கையில் 2 கலப்பதை இன்பமாக செய்தால் அதுவே ஞானத்தின் திறவுகோல். நம்ம ஞானம்னா என்ன சொல்கிறோம்? செயற்கரிய செயல் செய்வதல்ல, செயற்கரிய செயல் செய்வதல்ல, நாம் செய்வதையே ஈடுபாட்டோடு ஒரு தவநிலையாக புண்ணியமாக பிறருக்கு உதவிக்கரமாக நினைத்து செய்தால் அதுதான் தவம். தவம் என்பது கண்ணுக்கு தெரியாத ஒளிவட்டம் அல்ல, கண்முன்னே இருக்கக்கூடிய கருத்தான வாழ்க்கை, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த உயர்ந்த பணியே தவம். தவம் மனமே தவம் செய். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.